இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாராவது சவால் விட்டா அந்த பிரச்சனையை நாசுக்கா ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டுட்டு பெரிய சமையல் வீர மாதிரி சவால் விட்டுருக்கான். என் மானத்தை வாங்கறதுக்குன்னே இது மாதிரி எல்லாம் பண்றானா? மேம், என்னாச்சு? லைவ் ஷோ கட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க மேம். இன்னும் சற்று நேரத்தில் சிபி அவர்களுக்கும் கௌதம் அவர்களுக்கும் போட்டி நடைபெற உள்ளது. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். சரி, கிளம்புங்க, நேர்ல போலாம். சரிங்க மேம். டேய், ஏன் மூஞ்சி உருன்னு வச்சிருக்க? சும்மா இரு. பேப், நல்லா யோசிச்சுக்கோ. இதெல்லாம் உனக்கு சரியா வராது. நம்ம பெரிய செஃப் யாரையாவது வர சொல்லி சமைக்க சொல்லலாம். நான் அவசரப்பட்டு சவால் விட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி இல்ல பேபி, இது பெரிய ஷோ. இங்க வந்திருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய செஃப். அவங்க கூட போட்டி போட்டு நீ எப்படி ஜெயிப்ப? இதோ இங்க நிக்கிறாளே தமிழ், இவெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சமையல் கட்டுல வளர்ந்துருப்பா. இவள கூட சமைக்க சொல்லலாம். சாம், அவ அசிங்கப்படுத்தினது என்ன? நான் தான் இதுல கலந்துக்கணும், நான் தான் ஜெயிக்கணும். சார், இந்த ஷோல உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஷெஃப் வச்சுக்கலாம். நீங்க தான் சமைப்பீங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அது ஒரு வகையில உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் சார். ஓகே, தேங்க்யூ சார். பேபி, நான் வரேன். ஏய், எங்க போற? ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப்பா? இது என்ன ஃபேஷன் ஷோ நினைச்சியா? உனக்கு வெந்நீரே ஒழுங்கா வைக்க தெரியாது, நீ எனக்கு அசிஸ்டண்டா? இல்ல பேப், சமையலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு யாரும் தேவையில்லை, நானே சமைச்சுக்கிறேன். உனக்கு பச்சை தண்ணியாவது போட தெரியுமா? வாய் மூடு. என்ன பாக்குறீங்க? நீங்க உருவாக்குன பிரச்சனையை சரி செய்யற பொறுப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் இருக்கு. இதுல நாம சேர்ந்து ஜெயிக்கணும். கமல், சிபி, 2 பேரும் சேர்ந்து விட ஜெயிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க்ஸ் ரா. ஆல் தி பெஸ்ட் தமிழ். நல்லா பண்ணுங்க. இப்பொழுது செஃப் கௌதம் அவர்களும் சமையல் சக்கரவர்த்தி ஜனகாம்பாள் அவர்களின் பேரன் மிஸ்டர் சிபி அவர்களும் போட்டிக்கு தயாராகிறார்கள்.